எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. Jesus, thank you, Father. பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை போக்காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை போக்காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும். தேங்க்யூ ஃபாதர். எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா சிந்தனையின் கட்டுகள், பலவீன வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேலையில மடங்கடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேலையில நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா காலியான பாத்திரங்கள் நிரம்பட்டும். எலிசாவின் நாட்களில் இதோ அந்த விதவை காலியான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தாலே அதை எண்ணெயினால் கர்த்தர் நிரப்பினது போல நிரப்பும். மௌரி அந்தல பௌரி கமௌலா சந்தரபுடா துரகடா துரிகடகடகதடபா மார கபாலா ஷீகனா மௌரி அந்த ரகட கதட கட கதலபா. வார்த்தையை தடை பண்ணுகிற சகல வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறந்த வேளையில ரிகாபாலா தூராமாலா கலபா நூக்கனி அந்தரு சந்தரபடகதடபா தீபரி அந்தலகா துரகடா துணிமிலி அங்கரகுட கதடபுடகதலபா. எல்லா தடைகள், பலவீன வல்லமைகள், தூக்கத்தின் வல்லமைகள், நிர்சானியோனின் வல்லமைகள், இஷ்டாரின் கிரியைகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் உடைவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். செயல்படும் எங்கள் தேவனே, செயல்படும் எங்கள் கர்த்தாவே. எல்லா தடைகளை உடைகிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்ல. God bless you. Thanks for joining. நம்ம யாத்திராகமத்துல கர்த்தர் எப்படி புதிய ஏற்பாடு சபை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நிழலாட்டமா சில காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம தியானித்து கொண்டு வருகிற பேசேஜ் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிச்சுட்டு வரோம். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி செங்கடலில் இருந்து அவர்கள் அந்த செங்கடலை பிளந்து தேவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அடிமைத்தனத்தின் நுகத்தில் அவர்களை சிக்க வைத்த எகிப்தியரையும் பார்வோனையும் அவர் செங்கடலில் மடங்கடித்தார். எப்படி நம்மை ஒரு கிறிஸ்தவனை அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவ கட்டில் இருந்து, பிசாசின் வல்லமையில் இருந்து எப்படி அவனை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வராரோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் கொண்டு வந்தார். அது சரீர பிரகாரமான ஒரு ரட்சிப்பு. நமக்கு ஆத்தும ரட்சிப்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம ஆத்துமா பிணைக்கப்பட்டிருந்துச்சு, நம்ம ஆத்துமா அடிமைத்தனத்துல இருந்துச்சு. பழைய ஏற்பாடுல அவர்களுக்கு சரீர பிரகாரமான ரட்சிப்பு கர்த்தர் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அந்த செங்கடலின் ஊடாய் அவர்கள் வெளியே வந்த பிறகு உடனே அவர்கள் பாட்டு பாடி தேவனை ஆராதித்த உடனே அவர்களுக்கு ஒரு சோதனை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன சோதனைன்னு பார்த்தா, 3 நாள் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, தாகமாய் இருக்கிறாங்க. பிள்ளைகள் வச்சிருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, வேலை செய்யறவங்க இருக்காங்க, சண்டை போடுறவங்க இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் தண்ணி தேவை. ஆடு மாடுகள் இருக்கிறது, அதுவும் நிறைய தண்ணி தேவைப்படும், நிறைய தண்ணி தேவைப்படுது. ஆனா 3 நாட்கள் இவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இவள்
தாகத்தால் வருந்தத்தக்கதாக ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரு. இவர்கள் 3 நாள் தண்ணீர் இல்லாம இருந்து மாறா அப்படின்ற ஒரு இடத்திற்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நம்ம வாசிச்சோம். ஃப்ரைடே கூட நம்ம இந்த காரியத்தை குறித்து தியானிச்சோம். மாறாவில் வந்தபோது மாறாவின் நீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்தை மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து. அல்லேலூயா. ஒரு பெரிய வெற்றி நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஒரு பெரிய ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பிரேக் த்ரூ நமக்கு வந்திருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிரேக் த்ரூக்கு அப்புறம் ஒருவேளை சில நேரங்கள்ல நம்ம ஏதோ ஒரு ஃபெயிலியரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு தள்ளப்படுவோம், தேவனால் அனுமதிக்கப்படுவோம். அந்த நிலைமையில நம்முடைய சுபாவம், கேரக்டர் எப்படி இருக்குன்னு தேவன் பார்க்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஹவ் இஸ் யுவர் கேரக்டர் ஷேப்ட் இன்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆனா நீ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்படும் போது சத்ரு உன்னை புடமிடுகிறதற்கு முயற்சி செய்யும் போது, புடைக்கிறதற்கு முயற்சி செய்யும் போது நீ முறுமுறுக்கிறாயா அல்லது தேவனை துதிக்கிறாயா அப்படின்றத கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு பிரச்சனை முடிஞ்சு ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சோன்னா கர்த்தரை துதிக்கிறது மாத்திரம் அல்ல, எந்த நேரத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தலே தகும், அதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எந்த நேரத்திலும் நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா? பிரச்சனை நேரத்துல நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா அல்லது புலம்புறீங்களா அல்லது முறுமுறுக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் வனாந்தரத்தில் முறுமுறுத்து அவர்கள் மரித்து போனார்கள். கிறிஸ்துவை அவர்கள் சோதித்தார்கள். வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தின் பாதை தான் ஒரு கிறிஸ்தவனுடைய பாதை. எப்படி இஸ்ரவேல் ஜனம் கானானை போய் சுதந்திரிக்கிறதோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவன் பரம கானான் ஆகிய சீயோனை, பரலோகத்தை அவன் சுதந்திரிக்கும் வரைக்கும் அவன் இந்த உலகத்தில் ஒரு யாத்திரையில் இருக்கிறான். அதான் யாத்திராகமம். ஆமென். எக்ஸோடஸ், யாத்திராகும். நீயும் ஞானும் ஒரு யாத்திரையில் இருக்கிறோம். Hallelujah. We are in a roadway. Hallelujah. We are walking we are traveling. Hallelujah. நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் நாம் பயணிக்கிறோம். நாம் அநேக வழிபோக்கர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கிறோம். அநேக பேரை நம்ம சந்திக்கணும். அநேக இடங்களுக்கு நாம் செல்லணும். அநேக சூழ்நிலைகளுக்குள் நாம் செல்லணும். ஆனால் இதில் நம்மை வழி நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர்தான் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் மோசேக்குள்ளாய் செங்கடலில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா செங்கடல் மோசேக்குள்ளாயும் போட்டிருக்கோம். ஆனா நமக்கு புதிய ஏற்பாடுல கிறிஸ்துக்குள்ளாய் ஞானஸ்தானம், கிறிஸ்துக்குள்ளாய் வழி நடத்துதல். அல்லது அவங்களுக்கு மோசே என்றது, நமக்கு இயேசு இருக்கிறார். தேவ குமாரனாகிய தேவ பிள்ளையாகிய இயேசு நம்ம வழி நடத்துகிறார். கைகளை ஊத்தலையே சொல்லாமா? ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இயேசு என்கிற தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், உங்க பாதையில எந்த காலும் போய் எந்த இடரலையும் சந்திக்காது. அல்லேலூயா. உங்கள் கால்கள் இடரலை சந்திக்காது. உங்க கால்கள் எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ளாது. வழி நடத்துகிற கர்த்தர் என் கர்த்தர். அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் என் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் என்னை ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் அவன் வைக்கிறான். அதனால் அவன் நடைகள் பிசகுவதில்லை. நீதிமானுடைய நடையை அவர் காத்து கொண்டிருக்கிறார். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லாமா? நீ இடர்றனா எங்கேயோ தேவனுடைய சுத்தத்தை விட்டு வெளியே போற, எங்கேயோ தேவன் உன்னை வழி நடத்துறதற்கு நீ முரண்பாடாய் நடந்து கொள்ளுகிறாய். கீழ்ப்படியாமை உனக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். கர்த்தர் உன்னை வழி நடத்துவார் என்றால் நீ இடறி பாவத்திலேயோ மரணத்திலேயோ விடக்கூடிய சாத்தியக்கூறு கிடையாது. அல்லேலூயா. God will not
put you into a temptation where you will sin. Hallelujah. இது டெஸ்ட், இட் இஸ் நாட் டெம்டேஷன். விசாஸ் தான் டெம்டேஷன் கொண்டு வருவான், இது டெஸ்ட். ஹalleluya. இந்த சோதனையின் நாட்களில் நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். உன் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹalleluya. தற்காலிக சோதனையும் தோல்வியும் பார்த்து இதுதான் முடிவுன்னு நினைச்சிடாதீங்க. ஆவியானவர் யாரிடத்திலும் பேசுறாரு, தேவையானது ஒன்றே மகனே மகளே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த ஹோப்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அந்த நம்பிக்கை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க சோர்வடைகிறதின் காரணம் என்ன? ஹalleluya. அநேக பேர் தூக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது நான் பார்க்கிறேன். தூக்கத்திற்கு உங்க நேரத்தை நீங்க அதிகமா செலவு பண்ணு, தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றதை நான் பாருங்க. நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள டிப்ரெஷன் இருந்ததுன்னா தூக்கத்தை நீங்க அதிகமா விரும்புவீங்க. ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். if you have an oppression, if you have a depression, you will sleep. கெத்செமனே தோட்டத்துல பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசு கெத்செமனே தோட்டத்துல கதறி கதறி ஜெபிக்கும் போது ஒரு அம்பேரி தூரத்தில் இருக்கிற இந்த மூவரும் ஆவி உற்சாகமா இருக்கு, ஆனா மாம்சம் பலவீனமா இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் துக்கத்தினால் தூங்கினார்கள். அல்லேலூயா. அதிக துக்கம் உங்களை நெருக்குகிறதா, அதிக டிப்ரெஷன் உங்களை நெருக்குறதா, உங்களுக்குள்ள தூக்கத்தின் ஆவி செயல்படும். அது பேர் தான் கனநித்திரையின் ஆவி. அல்லேலூயா. கனநித்திரையின் ஆவி. இந்த ஆவி அதிகமா உங்களை தூங்க பண்ணும். பைபிளை திறக்கும் போதே உங்களால படிக்க முடியாது, தூக்கத்தை கொண்டு வரும். உங்களால ஒரு துதித்து பாட முடியாது, கர்த்தரை உயர்த்த முடியாது, உங்களால ஜெபிக்க முடியாது. முக்கியமா நைட் பிரேயர் பண்ணவே முடியாது உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. சில பேர், நான் சில பழைய ஆட்கள் புது ஆட்கள் எல்லாம் கூப்பிடும் போது 10:30 to 11:30 நான் டைம் வச்சிருக்கேன், அந்த டைம் அந்த பிரேயர் டைம் மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது 10 to 11 என்னால் ஜாயின் பண்ண முடியாது, நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் இல்ல, அப்படியே தூக்கம் வந்துடும். நம்மளால தூக்கத்தை கூட ஜெயிக்க முடியலன்னா நம்ம உலகத்தை எப்படி ஜெயிக்க போறோம்? அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் சிங்காசனத்தை சுகந்தரிப்பான், ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுகந்தரிக்கிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். அல்லேலூயா. நம்ம மாம்சத்தை ஜெயிக்கணும், அதுதான் முதல் காரியம். அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். அவர்கள் அந்த மாறா தண்ணீர் மதுரம் ஆன பிறகு ஏலிம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இட் இஸ் a place of refreshment. ஹalleluya. ஆமென். தேவன் உங்களை அப்படியே சோதனையிலே தள்ளி சோதனையிலே மூழ்கடிக்க மாட்டார். ஆமென். ஒரு கொஞ்ச கால சோதனை, அதுக்கப்புறம் you will be refreshed by his word. Hallelujah. By his presence, by his Holy Spirit. Hallelujah. அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு வந்து, Hallelujah, Hallelujah, புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். Hallelujah. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் என் வாழ்க்கையில என்ன தேவைன்றதை நான் அறிந்து கொண்டதை காட்டிலும் என் மேல பற்றுதலாய் பரிதவிக்கிற, என் மீது பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் என்ன இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாதுப்பா, என்னை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்னை படைத்த சிருஷ்டி கர்த்தருக்கு தான் தெரியும். என் சிருஷ்டிகரே நாயகர். அல்லேலூயா. அவரே என்னை நடத்துகிறவர். புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் கண்டிலும் என்னை நடத்துகிற தேவர். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆட்டை விட்டு ஒரு மேய்ப்பன் ஓடி போகவே மாட்டான். அல்லேலூயா. கூலிக்காரன் தான் ஓடி போவான். அல்லேலூயா. ஆமென். ஆட்டை விட்டு ஒரு மேய்ப்பன் ஓடி போகவே மாட்டான். கைகளை ஊத்து அல்லேலூயா சொல்லாமா? அதை சொல்லுகிறார். என் வாழ்க்கையில நான் தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் இருக்கு. அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை என்னுடைய நடத்துனராய், ஹalleluya, ஹalleluya, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய நடத்துனராய் நான் தெரிந்து கொண்டதுதான். ஐ மீன், பஸ்ல கண்டக்டர்னு சொல்லுவாங்க, அவர் பேர் நடத்துனர்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஹalleluya. You may be driving your bus, you may be driving your life, but you should listen to the voice of the conductor. Hallelujah. நடத்துனருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கணும். Hallelujah. அவருடைய விசில் 2 சவுண்ட் கேட்டதுன்னா, நீங்க 2 சவுண்ட் கேட்டா உடனே சடன் பிரேக் போடணும்னு அர்த்தம். ஒரு சவுண்ட் அடிச்சா கிளம்பணும்னு அர்த்தம். அந்த விசில் சவுண்டை வச்சு எப்படி கிளம்பணும், எப்போ நிக்கணும், எப்போ
சடன் பிரேக் போடணும், எல்லாத்தையும் அந்த டிரைவர் நடத்துனரோடு கனெக்ட்லயே இருப்பாரு. என்னதான் நடத்துனர் தூரமா இருந்தாலும், கூட்டமா இருந்தாலும், சத்தம் கேட்டாலும் அந்த விசில் சவுண்டுக்கு அவருடைய காது ட்ரெயின் ஆயிருக்கும். அல்லேலூயா. டியூன் ஆயிருக்கும். அல்லேலூயா. டியூன் யுவர் இயர்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட், டு த வாய்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வேர்ட் தெரியும், ஆனா வாய்ஸ் தெரியாது. கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமா? நிறைய பேருக்கு வார்த்தை தெரியும், பைபிள் காலேஜ் போய் 4 வருஷம் படிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. புத்தக அறிவு நல்லா இருக்கும். ஆமென் ஆமென் சொல்லாமா? பைபிள் நாலேஜ் அவ்வளவு இருக்கும். இந்த வசனம் இங்க இருக்கு, அந்த வசனம் இங்க இருக்கு, இந்த வசனத்தை மனப்பாடமா நான் சொல்றேன் பாருங்க, 10 வசனம் 20 வசனம் நான் சொல்றேன், 10 அதிகாரம் நான் டெய்லி படிக்கிறேன், இதெல்லாம் இருக்கும். ஆனா they don't have an experience of hearing the voice of God. Hallelujah. நீங்க ஒரு 10 வசனம் காலையில எழுந்து படிச்சீங்கன்னா, ஒரு வசனத்தின் மூலமா ஆவியானவர் உங்களோடு பேசுவார், ஒரு மெல்லிய குரலோடு. ஹalleluya. எத்தனை பேரு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆசை? ஆமென். சில பேர் எப்படின்னா, கேட்க ஆசை, ஆனா கேட்டுக்கிட்டே இருக்க எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. மத்த வேலை இருக்கே பிரதர், மத்த வேலைக்குள்ள நான் போகணுமே பிரதர், இந்த கர்த்தருடைய சத்தத்தையே நான் எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருக்குது? தம்பி, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தங்கச்சி, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றால் அவருடைய சித்தத்தை நீ செய்ய முடியாது. ஆமென். யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் இருப்பான் என்றால் அவன் தேவனுடைய சத்தமாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேவையே கர்த்தர் ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சார். அதான் ஏலீம்ல இருந்து சின் வனாந்தரத்துக்கு வந்த பிறகு, சின் வனாந்தரத்திலிருந்து சீனாய் மலை கொண்டு போய் மோசேவை நீ வான்றார். அல்லேலூயா. நீங்க அந்த சீனாய் மலையின் அனுபவத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக தான் உங்க எகிப்துல இருந்தே உங்களை விடுதலை பண்ணி கொண்டு வராரு. அல்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான், ஐ நீட் டு டேக் த பிளெஸிங். கானான்ல இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்காக தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்தாரு. ஆனா கர்த்தருடைய எண்ணம் வேற. God's plan is not bringing you from point A to point B. God wants to take you from point A to point C. சீனாய் மலை கொடி முடியில் மோசே நின்றான். கைகளை ஊத்து அல்லேலூயா சொல்லாமே? மலை ஏற நிறைய பேருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்துக்கு வந்துடணும், அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு வந்துடணும், அடிமைத்தனத்திலிருந்து ஏலியமுக்கு வந்துடணும், அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரமான இடங்களுக்கு வந்துடணும், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு வந்துடணும். சீனாய் மலைக்கு ஆசைப்பட்டானுங்களா பாருங்க? மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு 70 மூப்பரை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை நீயும் கேட்டு நியாயம் விசாரிக்கலாம்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சகிக்க கூடாமல் இருந்தது மோசேவே. நீங்களே பார்த்துக்கோங்க. நாங்க கர்த்தருடைய சத்தத்தை எல்லாம் கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை எல்லாம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. மோசே சொல்றதை நாங்க செஞ்சுக்கிறோம். மோசே கிட்டே பேசுங்கன்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை அவனால பொறுக்க முடியல. ஆமென். பெரு இரைச்சலின் சத்தம் அது. ஹalleluya. ஹalleluya. அவருடைய சத்தம் பெரு இரைச்சலின் சத்தத்தை போல இருக்கும். தானியேல் புத்தகம் வாசிச்சு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சு பாருங்க. ஏசப்பா யோவானை பார்த்தாரு, அவ்வளவுதான். யோவானே நான் அழைச்சாரு, அவ்வளவுதான். செத்தவனை போல விழுந்துட்டான். அவருடைய சத்தம் அவ்வளவு கம்பீரமாயும் சிங்கம் கர்ஜிக்கிறது போல வல்லமையாயும் இருக்கிறது. ஆமென். சத்தத்தெல்லாம் கேட்கணும், நீங்க அந்த சத்தத்தை உணரணும். ஹalleluya. ஹalleluya. அந்த சத்தத்தை நீங்கள் உணரும் போது ரபா ஷக்ஹபலபா, நீ மாறுவாய் மகனே மகளே, நீ மாறுவாய். மோசே சீனாய் மலையில் ஏறி 40 நாள் புசியாமல் குடிக்காமல் வந்தான். அவன் எலும்பு சதையுமா தோலும் ஒரே நொஞ்சி போய் சோப்லாங்கி மாதிரி வரல. அவன் முகம் பிரகாசித்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவ சமூகம் பழக்கம் இல்லாதவனுடைய முகம் பிரகாசிக்காது.
தேவ சமூகத்தினுடைய பழக்க வழக்கம் இல்லாதவர்கள் பிரகாசிக்க முடியாது இந்த உலகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மறுரூப மலையில் உட்கார்ந்து அவர் ஜெபிக்கையில் அவருடைய ரூபம் மாறினது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறினது. எந்த வண்ணானினால் துவைக்கப்படாத ஒரு வெண்மை அவருக்குள் வந்தது. அவர் ஜெபம் பண்ணுகையில் அந்த மறுரூப அனுபவத்தை அவர் பெற்றார். ரிபாலா சந்தர பாலா கந்தர படகலவா. உனக்கு அந்த மறுரூப அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிற நீ மலையேறுகிற அனுபவத்திற்குள்ள வரணும் மகனே, மகளே. இந்த சின்வனாந்திரத்தை கிளாஸ் பண்றதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. எங்க அந்த சின்வனாந்திரத்துக்கு அப்புறம் அமலேக்களோட போராடினதுக்கு அப்புறம் சீனாய் மலைக்கு நீங்க வர முடியும்? அல்லேலூயா. இது வாழ்க்கையில ஒவ்வொரு ஃபேஸ் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே உடனே சீனாய் மலைக்கு கர்த்தர் அழைக்கல. ரட்சிக்கப்பட்ட உடனே அவரை கொண்டு வந்து மாறால நிக்க வச்சு அவங்களை ட்ரெயின் பண்றாரு. சொல்றாரு, நானே பரிகாரியாக கர்த்தர் என்ன டிபெண்ட் பண்ணு, உன் ஹெல்த்துக்கு என்ன டிபெண்ட் பண்ணு, உன்னுடைய தேவைகளுக்கு என்ன டிபெண்ட் பண்ணு. ஐ வில் பி த சோர்ஸ். நானே ஆதாரமா இருப்பேன். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன். எகிப்திற்கு வரப்படின எந்த வியாதியும் உனக்கு நான் வரப்பண்ணேன் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்து ஏலிமுக்கு கொண்டு வராரு. ஏலிம்ல இருந்து மறுபடியும் புறப்பட பண்ணி சின்வனாந்திரத்துக்கு கொண்டு வராரு. சின்வனாந்திரத்துல அமலேக்கியலோடு ரெவிதீம்ல சண்டை போடுகிறதற்கு அவர்களை கொண்டு வருகிறார். சண்டையில் வெற்றியை கண்ட பிறகு அவர்களை கொண்டு போய் சீனாயில் நிற்க வைக்கிறார். வாழ்க்கையில ஒவ்வொரு ஃபேஸ்ப்பா. ஒரு நாள் ரெவிதீம்ல யுத்தம் பண்ண போது நீங்க யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கணும். ஒரு நாள் வனாந்திரத்துல எதுவுமே கிடைக்காம தேவனை பார்த்து மன்னாவுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. சில நேரத்துல ஏலிம் மாதிரி நீரூற்றுல போய் தண்ணீரை மொள்ளணும். அல்லேலூயா. பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய சத்தம் மாறாததாய் இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனைனா ஒரு ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே காப்பி பண்ணிப்பாங்க. ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சிங்கோட ஊழியம் பாருங்க. அப்படியே அமெரிக்கால என்ன இருக்கோ அதே போதனை எடுத்து இங்க வச்சு அப்படியே போதிக்கிறது. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல்லாவும் இருப்பாங்க. ஆனா எல்லா வாட்டியும் ஒர்க் அவுட் ஆகாது. கொரோனா டைம்ல யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சில பேருக்கு மாத்திரம் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அல்லேலூயா. பேட்டர்னை காப்பி பண்ணாத. ஆமென். ஆவியானோட சத்தத்தை கேளு. காப்பி. அல்லேலூயா. மிலிட்டரியில சொல்லுவாங்க, ஐ காப்பி யுவர் கமாண்ட். சாலி சாலி ஐ காப்பி யூ கமாண்ட்னுவாங்க. எப்படின்னா அவரு சொன்னதை அப்படியே இவன் காப்பி பண்ணிக்கணும் அவன் இருதயத்துல. அல்லேலூயா. யூ காப்பி த வாய்ஸ் ஆஃப் காட். ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள் ஒரு கிறிஸ்தவன் வரவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. மகனே, மகளே, ரட்சிப்பின் தருணத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதினால்தான் நீ உருமாற்றம் அடைந்தார். லார்ட் transformed you. Still God is going to transform you till the likeness and the image of his son Jesus Christ. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உன்னை மறுரூபப்படுத்தும்படிக்கு உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் இயேசுவை போல மாறிட்டீங்களா? நானே இன்னும் மாறலையே, நீங்களும் இன்னும் மாறலையே. இயேசுவை தவிர யாருமே பெர்ஃபெக்ட்டா இல்ல. உங்களை பெர்ஃபெக்ட் ஆக்குவதற்காக தான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வனாந்தர பாதை அனுமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில். கையில் ஹல்லேலூயா சொல்லலாம். Do not question the path. Hallelujah. Do not question the God. Do not question the minister who made you to follow the path of Jesus Christ. Hallelujah. Amen. எதை குறித்தும் கேள்வி கேட்காத. அவர் மயிர் கத்திரிக்கப்படும் போது வாயை திறவாதிருந்தார் இயேசு கிறிஸ்து. ஆமென். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மேலான மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முறுமுறுக்காதே, கேள்வி கேட்காதே, கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடு. அல்லேலூயா. ஒரு வலிமையான ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும்னா கீழ்ப்படியணும் முதல்ல. அல்லேலூயா. கீழ்ப்படியாம நீங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஒரு சத்தத்திற்கு நீங்க செவி கொடுத்தாதான் கீழ்ப்படிஞ்சா என்ன நன்மை கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆமென். கீழ்ப்படியாம கீழ்ப்படிதல் நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் எந்த ஒரு ட்ரைனிங் சென்டர் போனாலும் ஒபீடியன்ஸை கத்துக்கொள்ளணும்னா யூ ஹேவ் டு ஒபே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஒபீடியன்ஸை கத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டு ஒபே பண்ணாம இருக்கீங்கன்னா யூ ஆர் நாட் லேர்னிங்,
யூ ஆர் இன் ரிபெலியன் வித் காட். நீ தேவனோடு முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அநேக தரம் எச்சரிக்கப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை வருத்தமா நான் ஆவியானனால உணர்த்தப்பட்டேன். ஒரு சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில நடந்துச்சு இன்னைக்கு. ஆனா சர்ச்சஸ்ல இருக்க பாஸ்டருக்கு கூட எது பாவம் இல்லைன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமென். அவர் என்னை விட ரொம்ப சீனியரான ஒரு தேவ ஊழியக்காரன். ஆனா அவர் இடத்துல பேசும்போது நான் உணர்ந்தேன். அவருக்கு தேவ சுத்தம்னா என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு காரியம், நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா அது நல்ல காரியம்னா நடத்த வேண்டியதானன்றாரு. அது கர்த்தர் சுத்தம் இல்லையான்னு கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணமா பண்ணி வச்சிடலாம், என்ன கதை இது? அல்லேலூயா. பேர் வைக்கணுமா, வாங்க பேர் வச்சிடலாம். இருங்க, அந்த பிள்ளை யாரு, அந்த பையன் யாரு, அந்த பொண்ணு யாரு, கர்த்தர் சொன்னாரா? இது தேவ சித்தத்தின்படி நடக்கிற மேரேஜ் தானா? கல்யாணம் பண்ண பிறகு தேவ சித்தம் வேணும், எப்படி ஆகும்? அல்லேலூயா. பீலையாமின் போதகர்கள், பீலையாமை போன்று செயல்படுகிற போதகர்கள், அல்லேலூயா. பாகால் மேட்டிலிருந்து தீர்க்கதரிசனம் உடைக்கிறவர்கள், கூலிக்காக வேலை செய்கிறவர்கள், அல்லேலூயா. இவங்கெல்லாம் பரீட்சையில நில்லாதவர்கள், விசுவாச பரீட்சையில் நில்லாதவர்கள் இவர்கள். அல்லேலூயா. கூலிக்காக மாரடிக்கிற ஊழியக்காரர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், நம்ம காசுக்காக ஊழியம் செஞ்சோம்னா தேவனுக்கு ஊழியம் செய்யலன்னு அர்த்தம். எதையோ ஊழியம், காசை நீ விக்கிரகமாக்கிட்ட, எதையோ இஸ்ரவேல் ஜனங்க கண்ணுக்குட்டி செஞ்சான், நீ கண்ணுக்குட்டி செய்யல, காசை கடவுளாகிட்ட. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? சில பேர் புறஜாதியார் பண்ணுவாங்க, காசு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கண்ணில் ஊத்திப்பாங்க, கடவுளாகிறான். ஆட்டோவை நல்லா அலங்கரிச்சு சிங்காரிச்சு அதை முத்தம் கொடுத்து அதை கும்பிடு, பூசணிக்காய் போட்டு அதை உளுந்து கும்பிடுவான். பார்த்துருக்கீங்க? ஆட்டோ ஓட்டுறவன் லாரியை உளுந்து கும்பிடுவான், பார்த்துருக்கீங்களா? ஒர்க் இஸ் வர்ஷிப்பான். அட பாவீங்களா. அல்லேலூயா. My God is a God who gave me the work. Work is not a worship. Hallelujah. I worship the living God. Amen. Hallelujah. நான் ஜீவனுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒர்க் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் இருன்னு சொன்னா அந்த ஒர்க்ல இருப்பேன். கர்த்தர் மாறுன்னு சொன்னா அந்த ஒர்க்கை விட்டு மாறுவேன். கர்த்தர் வேலையை விடுன்னா வேலையை விடுவேன். நோ டவுட். அல்லேலூயா. கர்த்தர் சென்னையில வேலை செய்யணும், சென்னையில வேலை செய்வேன். அஸ்ஸாம்ல வேலை செய்யணும், அஸ்ஸாம்ல வேலை செய்வேன். டெல்லியில போய் வேலை செய்யணும், டெல்லியில போய் வேலை செய்வேன். அமெரிக்கால போய் வேலை செய்யணும், வேலை செய்வேன். சொமாலியால போய் வேலை செய்யணும், செய்யணும். அதுதான் மினிஸ்டர் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆமென். அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் ஒரு பெரிய அழைப்போட தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆவியானவர் ஒரு டிஜிஎஸ் ஐயா மீட்டிங்ல பிரத்யட்சமா பேசு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அப்படியே அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் மேல அந்த மீட்டிங்ல விழுறத அகஸ்டின் அண்ணன் பார்த்துருக்காங்க. அவங்க தலைமையில விழுந்து அவங்க பாவங்கள்லாம் சுத்திகரிக்கப்பட்டு ஆவியானவர் அவருக்கு ஒரு பாரத்தை கொடுக்குறாரு. பீகாருக்கு நீ போகணும், பீகார்ல நீ போலனா வேற யார் எனக்காக போவான்னு கேட்டு அவர் பீகார் ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன், பேர் சொல்ல விரும்பல, அந்த மிஷினரி ஆர்கனைசேஷன்ல போய் அவர் ஜாயின் பண்ணி, எனக்கு பீகார் தான் அழைப்பு, என்னை பீகாருக்கு அனுப்புங்க, இதுதான் தேவ சுத்தம் அப்படின்னு சொல்லி அகஸ்டின் கேட்டபோது அங்க அந்த மிஷினரி ஸ்தாபனத்துடைய தலைவர் சொன்னாராம், இல்லை எங்க ஆர்கனைசேஷன்ல அப்படிலாம் நாங்க உங்க விருப்பத்தின்படி அனுப்புறது கிடையாது, நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க அனுப்புவோம், நீங்க வேற இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய. இல்ல நான் பீகாருக்கு தான் போகணும்னு கத்து சொல்றாரு, அழைச்சிருக்காரு என்ன, பீகாருக்காக தான் நான் இந்த மிஷினரி ஆர்கனைசேஷன்லயே ஜாயின் பண்ணேன். இல்ல நாங்க உங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வாட் அ ஷேம். ஆமே. இன்னைக்கு ஆர்கனைசேஷன் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனா இருக்கு, ஆனா அவர்கள் தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை, தேவ சித்தத்தை செய்ய முடியவில்லை, தேவ சத்தத்திற்கு இணங்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்படி சொல்லியிருக்காரா? சரி நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ற மினிஸ்டர் ஆஃப் காட் இல்ல. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எல்லாரும் மோசேவை இந்த இஸ்ரவேல் ஜனங்க குற்றம் சுமத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேதான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரான். அல்லேலூயா.
ஹalleluya, ஆமென். ஜனங்க இப்படி போலான்னா போகாத, கர்த்தர் அப்படி போ சொல்லலன்றான். ஜனங்க இப்படி போலான்னு சொன்னா அப்படியும் போகாதன்றான். ஆமென். இன்னைக்கு அப்படி நடத்துகிற ஒரு ஊழியக்காரர்கள் இல்ல, சர்ச்ல சபையின் மூப்பர்கள் இல்ல, அல்லேலூயா, சர்ச் பாஸ்டர்கள் இல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய வைக்கிற எந்த மேய்ப்பர்களை நம்மளால் காண முடியவில்லை. சண்டே பிரசவம் பண்ணுவாங்க, அதோட என் வேலை முடிஞ்சிச்சுன்றாங்க. அல்லேலூயா. அவர்கள் மெய்ப்பனுடைய ஊழியம் செய்யல, கூலிக்காக வேலை செய்கிறார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு தினசரி சம்பளம் வந்துருது. அந்த சம்பளத்துக்காக தான் அவன் ஏதோ ஒரு சாமனை ப்ரிப்பேர் பண்ணான்னு கடைசி மினிட்ல ஏதோ பேப்பரை திருப்பி ஏதோ ஒரு சாமனை எடுத்து ஏதோ வாமிட் பண்ணிட்டு போறான். அல்லேலூயா, ஆமென். இதற்காக டெடிகேட்டடா ஒரு ஜெபத்திலே உபவாசத்திலே உட்கார்ந்து ஆயத்தமாகி, அல்லேலூயா, வசனத்தை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ப்ரீச் பண்றது கிடையாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நான் ஒரு பாஸ்டர் இடத்துல பேசி கொண்டிருக்கும்போது கொரோனா டைம்ல நான் சொன்னேன், பாஸ்டர் நான் டெய்லி வந்து ஜூம் மீட்டிங் எடுக்கிறேன். அப்படியா, நீங்க நோட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க, டெய்லி எப்படி உங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் பேசுறாரு? எனக்கு தூக்கி வாரி பிடிச்சு, டெய்லி பேசினா தானே கர்த்தர். அல்லேலூயா. ஒரு ஆடிக்கும் அமாவாசைக்கும் பேசுறவரா கர்த்தர்? அல்லேலூயா, ஆமென். இல்ல சில நேரத்துல கர்த்தரை உட்கார வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண வைக்காரு. சில நேரத்துல ஜபத்திலேயே ஜபம் பண்ணிக்கிட்டே போய் எடுப்பேன். ஆவியானவர் வாயிலிருந்து பேசுவாரு. அது எப்படி பிரதர் நடக்கும்? அவர்களுக்கு அந்த அனுபவமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். நான் அப்புறமா எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. நான் ஜூம் மீட்டிங் எடுத்து முடிச்ச பிறகு கர்த்தர் என்கிட்ட இந்த வசனத்தின் மூலமாக பேசினாரு. எங்க ஃபேமிலியில இந்த சுச்சுவேஷன், என் வேலை ஸ்தலத்துல சுச்சுவேஷன் கர்த்தர் தெளிவா என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, சாட்சி சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே ஓகே, அப்ப டெய்லி பேசுறாரோ? டெய்லி பேசுறாரோ? இல்ல, டெய்லி பேசணும். ஆமென். சண்டே சர்மன்ல கர்த்தர் பேசணும், மனுஷன் பேசக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் இன்னைக்கு பேசுறேன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை வழி நடத்துறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் என்னையும் வழி நடத்துறாரு. ஆமென். I cannot overpower Holy Spirit. I cannot overtake Holy Spirit. அல்லேலூயா. நீ கர்த்தர் யாரிடமும் உண்மையாய் பேசுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது மகனே, மகளே. மகனே, மகனே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மோசே தேவனுக்கு பிரியமா இருந்தான், ஏன்? தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? இப்பதான் நம்ம சர்மனுக்குள்ளே போறோம். 11:5 ஆயிடுச்சு. சரி, ஓகே. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் அப்பம், எல்லாரும் சொல்லுங்க, வானத்தின் அப்பம். ஆமென். It is a bread from heaven. அல்லேலூயா. அனுதின மன்னாவை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அப்ப எப்படி நடத்தப்படுவ? அப்ப எப்படி நடத்தப்படுவ தம்பி? அப்ப எப்படி நடத்தப்படுவ தங்கச்சி? என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான பெற்றோர்களே, பெரியவர்களே, நீங்க அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்காம நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனோடு வாழ முடியும்? இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவனற்றதா இருக்கிறது. செத்து போயிருக்கு, தூங்கிட்டு இருக்கான். அவன் ஆவிக்குரிய பிரகாரமாய் தூங்கி கொண்டிருக்கிறான், மரித்து கொண்டிருக்கிறான். They are suffocating. Many churches are suffocating without the breath of God, without the word of God, without the written, not the written, rhema word of God, prophetic word of God. தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கட்டு போகும் என்று வேதவசனம் சொல்லுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவ வசனத்தை அவர்கள் கேட்கிற அனுபவம் இல்ல. அனுதினமும் போய் நீதான் மன்னாவை பொறுக்கி எடுத்துட்டு வரணும். உனக்கு அண்ணன் நாளைக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தம் அல்ல, தூங்குற. ஆமென். அதிகாலையில நிறைய பேர் தூங்குறீங்க. இல்ல, இரவு ஜெபம் பண்றது கிடையாது, இரவுல தூங்குறீங்க. அல்லேலூயா. நீங்கள் பகலின் பிள்ளைகளா இரவின் பிள்ளைகளான்னு யோசிங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மன்னாவை வர்ஷிக்க நான் ரெடி. பெற்றுக்கொள்ள நீ ரெடியா? அதை பொறுக்கி எடுத்துட்டு வர நீ ரெடியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.
13வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 16வது அதிகாரம், யாத்ராகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில், அல்லேலூயா, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்ந்தது. அல்ல, இந்த பனி வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நிழலாட்டமா இருக்கு. அல்லேலூயா, ஆமே. அந்த பனி பெஞ்சு, அந்த பனி நீங்கின பின்பு அந்த பனி நடுவுல, அல்லேலூயா, அந்த மண்ணா அப்படியே குட்டி குட்டியா ஒயிட் ஒயிட்டா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அல்லேலூயா, ஆமே. ஹல்லேலூயா. அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய பிரசனம் தான் அந்த மண்ணாவை, அந்த தேவனுடைய வார்த்தைய உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குது. ரிபா ராகாதடபா. வனாந்திரத்தின் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு அவர் அந்த சோதனை காலத்தை முடித்த பிறகு சோதனைக்காரன் சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி தின்னும் அப்படின்னு சொல்றான். இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்று சொல்றான். இயேசுபதியே சொல்றாரு. இந்த மன்னாவின் அடிப்படையில தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவரு டியூட்ரானமி 13ல இருக்க ஒரு வேர்ஸை கோட் பண்ணி சொல்றாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாம, தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வரணும் டெய்லி காலையில. அல்லேலூயா. இல்லை அல்லது நைட்டு, நான் வந்து எப்படின்னா நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் நான் ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு படுப்பேன். காலையில் எழுந்துச்சு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சில பேர் வந்து நைட்டு பண்ண முடியும்னா நைட்டு பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்க. இல்லை அதிகாலையில் 4 மணிக்கு நான் எந்திரிப்பேன், 5 மணிக்கு எந்திரிப்பேன்னா that is up to you. How Holy Spirit is leading you, do it. அல்லேலூயா. நான் இப்படிதான், இதுதான் சட்டம், இதான் பேட்டர்ன், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அந்த ஜாமம் காத்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். மொத்தம் ஒரு 6 ஜாமம் இருக்கு இல்லையா? 8 ஜாமம் இருக்கு, சாரி. 8 ஜாமத்துல ஒவ்வொரு ஜாமத்துல ஜெபிக்கும் போதும் ஒவ்வொரு காரியத்துக்கும், நைட் பிரேயர் பண்றவன் வந்து யுத்த ஜெபம் பண்ணுகிறவனா இருக்கிறவன் வந்து 12 மணி 11:30 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அந்த யுத்த நேரம். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிற நேரம். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க, பிசாசு துரத்துற ஊழியத்தை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து நைட் பிரேயர் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா பிரதானமாய். அல்லேலூயா. அதே மாதிரி 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ப்ரே பண்ணிங்கன்னா இந்த ஹீலிங்காக, சரீர ஹீலிங், ஆரோக்கியம், தேசத்துடைய ஹீலிங், அல்லேலூயா, பஞ்ச நாட்கள்ல இருந்து விடுதலை, இந்த மாதிரி காரியங்களுக்காக ஜெபம் பண்ற ஒரு டைம் அந்த ஜாமம். அல்லேலூயா. ஜாமம் காத்து ஜெபிக்கிறது. அல்லேலூயா. எல் ஜோசப் அண்ணா, முழங்கால் யுத்தம், எல் ஜோசப் அண்ணா ஒரு ஜாமக்காரன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல இந்த 8 ஜாமத்தை பத்தி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ரெய்னால்ட் லேவன் ஹில் இந்த 8 ஜாமம் எப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பிரசங்கத்துல. இதெல்லாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நெட்ல எடுத்து அதை இது பண்ணி எந்தெந்த டைம்ல எது காரியங்களுக்கு. எஸ்தருடைய காரியம் மாறுதலாய் முடிந்தது. அமேன். ஒரு பிரேக் த்ரூ வேணும்னா மத்தியான வேலையில நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அமேன். அது மாதிரி அதிகாலை நேரங்கள், சாரி, இந்த 9ஆம் மணி வேலைன்னு சொல்றாங்களா, மத்தியானம் 3 மணி, அப்போ வந்து இந்த பிறவி சப்பானிலாம் ஹீல் ஆகுறான். அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூக்காக ஜெபம் பண்ற ஒரு நேரம். இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா உங்களுக்குன்னு ஒரு டைமை நீங்க அலாட் பண்ணி பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதிகாலையில ஜெபம் பண்ணுகிறவர்கள் நான் நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னை நேசிக்கிறவர்கள் நான் நேசிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவன். ஏன்னா அதிகாலையில மண்ணை வந்து விழுது. அல்லேலூயா. அதை போய் பொறுக்கணும். நம்ம தான், நம்மளுடைய சரீரம் அப்பதான் கொஞ்சம் ஃபாஸ்டா ரிஃப்ரெஷ்டா இருக்கும். போய் பொறுக்கி அதை சாப்பிடணும். இப்ப நடந்தது என்ன பாருங்க. பெய்ந்த பனி நீங்கின பின் இதோ வானத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடிதனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார். என்னன்னா, இவங்களுக்கு தேவ வசனத்தை, நிறைய கிறிஸ்தவர்களை சொல்றேன், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை ருசித்து பார்க்கிற அனுபவமே இல்லை பாருங்க. இது என்னது, என்ன கர்த்தர் ஏதோ பேசுற மாதிரி இருக்கு, இது என்ன ஜூம் மீட்டிங் சும்மா டிஃப்ரெண்டா இருக்கு, இவர் என்ன வேற மாதிரி எடுக்கிறாரு, தேவ வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டதே இல்லை போல வாழ்க்கையிலன்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இது என்ன புதுசா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அல்லேலூயா. ஆமென்.
இது நீங்க 78வது சங்கீதம் 25வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னா வந்து தூதர்களின் அப்பம்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன அப்போ? அப்ப தூதர்கள் எப்படி செயல்படுறாங்க பாருங்களேன். they wait for the command of God. அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை ஒண்ணு புறப்பட்டு சிங்காசனத்திலிருந்து பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா கிரியை செய்யும். யாரு? தூதர்கள். அல்லேலூயா. அதே மாதிரிதான் இது தேவனுடைய தூதர்களுடைய அப்போ மன்னா. இந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டு அந்த நாள் முழுவ அவன் ஜீவனோடு நடக்க, பலத்தோடு நடக்க அது உதவி செய்யும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். அவன் இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இன்னைக்கு நிறைய பேரு மோசே நடத்துற மாதிரி ஒரு நடத்துனருடைய மெய்ப்பனுக்குரிய ஒரு டிசைபிள்ஷிப்குள்ள வரவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு மெய்ப்பத்துவம், ஒரு பிரீச்சர், ஒரு பாஸ்டர் சார்ந்து கிரியைகளை நடப்பிக்கவே மாட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. மோசே தான் இது வந்து தேவனுடைய வார்த்தை காட்டி கொடுக்கணும் பாருங்க. அல்லேலூயா. இது வந்து மன்னா, வானத்திலிருந்து வர மன்னா, இதை நீங்க புசிக்கணும்னு மோசே தான் என்ன பண்றாரு? காட்டி கொடுக்கிறாரு. இன்னைக்கு நிறைய மெய்ப்பர்கள் அவர்களே தேவ சத்தத்தை அறியவில்லை. அவங்க எப்படி மந்தைய தேவ சத்தத்துக்கு நேராக வழி நடத்த முடியும்? அல்லேலூயா. அவங்களுக்கே கர்த்தர் பேசுவாரா பேச மாட்டாரான்னு தெரியல. குருடனுக்கு வழிகாட்டியா இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். மோசே ஒரு ஊழியக்காரன் தான் தன்னுடைய மந்தைக்கு தேவ சத்தத்தை காட்டி கொடுக்கணும். மோசே மன்னாவுக்கு காட்டி கொடுக்குறான் பாருங்க. காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். தேவ சத்தம் இதான். விஷன் வரும். நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற நிறைய பேருக்கு ஜாயின் பண்ணாதவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே வந்திருக்காது. ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு விஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். கண்ணு திறக்கப்படும். தம்பி நான் இது பார்த்தேன், அண்ணா நான் இது பார்த்தேன், இந்த மாதிரி கர்த்தர் காமிச்சு, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, இதுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன் தெரியல. அப்போ மெய்ப்பன் தான் என்ன பண்ணணும்? அதை காண்பிச்சு கொடுக்கணும். அதோட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு சொல்லி தரணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு மெய்ப்பனுடைய வேலை இதெல்லாம். மந்தை இது ஒரு காரியத்தை பார்க்குது அப்படின்னா முன்னதாகவே கர்த்தர் காண்பிப்பார். ஓனாய் வரப்போகுது, மந்தை சிங்கம் வரப்போகுது, புலி வரப்போகுது, கரடி வரப்போகுது அப்படின்னு மந்தைக்கே காட்டுவார் கர்த்தர். ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த ஆடு வந்து மெய்ப்பன் கிட்ட சொல்லும், இந்த மாதிரி நடு. அப்படியா? மந்தையை ஜாக்கிரதையா பாதுகாக்கணும் போல. இவன் வந்து ஓனாய் பார்த்திருக்கான், இவன் சிங்கம் பார்த்திருக்கான், இவன் ஹைனா பார்த்திருக்கான், கள்ள போதகம் வரப்போகுது போல. அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்ப்பனோட வேலை இதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை காட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்தை காட்டி கொடுப்பது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் பேசுகிற கர்த்தர்னு புரிய வைக்கணும் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அனுதினமும் ஒரு மன்னா வரும். இயேசு சொன்னார்ல, give us our daily bread. அல்லேலூயா. அனுதின அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். ஜெபம் பண்ண சொல்லி தர்றாரு பாருங்க. டெய்லி என்கிட்ட பேசுங்க. ஆமென். காலையில என்கிட்ட பேசுங்க, வீட்டை விட்டு போகும்போது என்கிட்ட பேசுங்க, நான் இன்னைக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால் கட்டளைகளை காண்பித்து கொடுக்கணும். ஆமென். அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து கொள்ள கடவன். எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படின்றத கர்த்தர் இங்கு மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். இது ஒரு கட்டளை. இதை பின்பற்றுறாங்களா அப்படின்னு கர்த்தர் செக் பண்றார். நடந்தது என்ன? இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாய் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார். எப்படி? சிலர் ஒரு ஓமருக்கு அதிகமா சேர்க்கிறாங்க, சிலர் ஓமருக்கு கம்மியா சேர்க்கிறாங்க. ஓமர் சேருனா அதுக்கு மேல ஒருத்தன் மிஞ்சின நீதிமானா இருப்பான், இல்லைன்னா கீழ்படியாம இருப்பான். இவன் இந்த பர்ஃபெக்ட் ரூட்டுக்குள்ள வரவே மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு பண்ணு அப்படின்னா மிஞ்சி பண்றது. ஆமே. இல்லைன்னா பண்றதே பண்றது இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, பாதி பண்ணிட்டேன்னுவாங்க. அல்லேலூயா. சில பேர் மிஞ்சி பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமே. இதுவும் இல்லை, கர்த்தர் சொன்ன செய். அல்லேலூயா. கர்த்தர் 3 hour ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. 3 hour ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இல்லை நான் 10 hour இருக்கேன். இல்லை 10 hour இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தர் ஸ்பெசிஃபிக்கா ப்ராஃபட்டிக்கா சொல்லியிருப்பார்.
இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நீ 3 அவர் ஜெபம் பண்ணா போதும், அதுக்கு மேல ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 3 hours prayer அப்படின்னு சொல்லுவார். இல்ல நான் 10 hour போடுறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு இவாஞ்சலிஸ்ட் தெரியும், அவன் ரொம்ப என்னோட சொந்தக்காரர் தான். அவர் கர்த்தர் அவர் நடத்தி அவர் வந்து அவர் சொன்னாரு, சாட்டர்டே ஆமா சாட்டர்டே ஈவினிங், செகண்ட் சாட்டர்டே ஈவினிங் பிரேயரை நடத்து, நான் ஆத்துமாக்களை கொண்டு வந்து தருவேன், நிறைய பேருக்கு இந்த பிரேயர் தேவைப்படுது, நடத்து. சாட்டர்டே ஈவினிங் நிறைய கொள்ள ஆத்துமாக்களை கர்த்தரும் கொண்டு வந்தாரு. அந்த ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இவாஞ்சலிஸ்டோடைய மனைவி அவங்க ஒரு அட்டாக்ல இருந்துக்கிறாங்க. அவங்க ஒண்ணு இல்ல, நைட்டு நம்ம வந்து வைக்கிறது 6 மணிக்கு வச்சா ஜனங்க லேட்டா 7 மணிக்கு வராங்க, அப்படியே நடந்ததுன்னு நைட்டு 10 மணி 11 மணி 12 மணி ஆயிடுது, ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குலாம் 1 மணி ஆயிடுது. நைட்டு லேட் ஆனதுனால அடுத்த நாள் காலைல சண்டே சர்வீஸ்க்கு நம்மளால கரெக்டா போக முடியல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மீட்டிங்கை வந்து காலையில மாத்துங்க. இவங்க சொல்ற பேச்சை கேட்டு இவங்க காலையில மாத்துனாங்க பாருங்க, ஜனங்கள்லாம் வரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னது அப்படியே கீழ்ப்படியணும். ஆமென். ஜெபிக்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணும்படிக்கு மோகன் சி லாசரஸ் எந்த முடிவும் எடுக்கல. ஆவியானவர் இடைப்பட்டார் மோகன் சி லாசரஸோட. கொரோனா டைம்ல எல்லாம் வீட்டுல இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தையெல்லாம் வனாந்திரத்துல இருக்கான். சாட்டர்டே சண்டே ஜெபிக்கலாம் வாங்கன்ற ஒரு நிகழ்ச்சியை யூடியூப்ல நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆவியானவர் இடைப்பட்டார். இன்னைக்கு பாருங்க, அந்த 2020ல இந்த ஜெபிக்கலாம் வாங்கன்ற அந்த நிகழ்ச்சி மூலமாய் இன்றைக்கு வரைக்கும் 6 வருஷம், இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர் எத்தனையோ லட்சங்கள் நான் சொல்லுவேன், எத்தனையோ சாட்சிகள் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி கர்த்தர் சொல்லி நடத்தினதுனால எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைப்பா, எத்தனை நன்மை. ஆமே, கர்த்தர் சொல்லி செய் ஊழியத்தை. ஆமே, நீயா செய்யாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி ஒரு காரியத்தை பண்ணு. ஆமே, பெரிய பெரிய காரியத்துக்கு மாத்திரம் கர்த்தருடைய சத்தத்துக்கு காத்திருக்கிறது இல்ல, சின்ன சின்ன காரியத்துக்கு. அல்லேலூயா. நீ கடைக்கு போனா ஆவியானவரே கூட வரீங்களாப்பா, நீ கடைக்கு போறேன், ஒரு 5 நிமிஷம் காத்துருங்க. காத்திருக்கிறவன் புது பலன் அடைவான். அல்லேலூயா. ஓடினாலும் களைப்படைய மாட்டான், சோர்ந்து போக மாட்டான். அந்த ஆவியான புஷ்ஷுக்கு வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமே, கடைக்கு போறதுக்குனாலும், ஆமே, ஆபீஸ்க்கு போறதுக்குனாலும், எந்த டைம் கிளம்புறனாலும் கிளம்பி உட்காருங்க. அல்லேலூயா. கிளம்பாம அப்படியே லெத்தாஜிக்கா உட்காருன்னு சொல்ல, கிளம்பியே உட்காருங்க. ஆமே, கர்த்தாவே போகணும், இப்படி போகணும், இந்த ஒரு ஹவுஸ் விசிட் போக சொல்லியிருக்காங்க, போகணும். ஆவியானவரே எனக்கு வார்த்தை கொடுங்க, பேசுங்க. ஆவியானவர் போகாதுன்றவர். அல்லேலூயா. ஆமே. நான் ஒரு ஊழியத்துக்கு கடந்து போகிறதுக்கு நாங்கள் டீமா ஒரு 50 பேர் இருக்கோம். நாங்கள் டீமா அந்த ஊழியத்துக்கு கடந்து போகிறதுக்கு நாங்கள் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கோம். கர்த்தர் வந்து பேசவே இல்லை. அல்லேலூயா. நானும் பார்க்குறேன், ஒரு மாடு மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஆவியில பார்க்குறேன். அந்த ஸ்பிரிட் வந்து சண்டை பண்ண எத்தனிக்கிற ஒரு ஸ்பிரிட், மார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிட் வந்து வல்லமையா நிக்குது. இந்த வைல்டு போர் இல்லை, இந்த வைல்டு மாடு மாதிரி இருக்கும்ல, புல், அந்த புல் மாதிரி இருக்கும் அந்த ஸ்பிரிட் ஆவியில. ஓகேங்களா. அந்த ஸ்பிரிட் ரொம்ப விகாரமா இந்த கிராம ஊழியத்தை நாங்கள் போகும்போது ஒரு பெரிய சண்டையை பண்ணி எங்களை வந்து போலீஸ் கேஸ்ல இழுக்கும்படிக்கு அந்த ஸ்பிரிட் வந்து நிக்குது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த ஸ்பிரிட் அழியுது. அவன் ஜபத்துல யுத்தம் பண்ணிட்டே இருக்கோம் நாங்க 50 பேரும் ஜெபம் பண்ணி. அந்த ஸ்பிரிட் அழியுது பாருங்க. ஸ்பிரிட்ல அழிஞ்ச உடனே ஆவியான சத்தம் வருது, இப்ப கிளம்பு. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசாம இருந்தான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா. அவன் ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணு. லிசன். Don't just hear, listen. Hallelujah. செவி கொடுக்கிறதே உத்தமம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பில்லி சுனிய அட்டாக்கு ஏன் போறான், செவி கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. செவி கொடுக்காதவன் பில்லி சூனிய பாவத்துக்கு நிகரானவன் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு. ஆமென். முரட்டாட்டம் பண்ணுதல், விக்கிரக ஆராதனைக்கு, பில்லி சூனிய பாவத்துக்கும். அல்லேலூயா. ஆமே என்னை கர்த்தர் சொல்லுகிறார், செவி கொடுத்தலே உத்தமம். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம நகராதீங்க. ஆமே. ஈவன் தேர் இஸ் a loss. ஆமே. உங்களுக்கு ஏதோ ஒரு அழிவு, உங்களுக்கு ஏதோ ஒரு சேதம், even when that happens, do not resist the Holy Spirit. Do not do anything in hurry. Listen to the word and act. தாவீதுடைய வாழ்க்கை பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமென்.
பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் போவா கேட்கறான் தாவீது. அல்லேலூயா. நான் இவங்களை போய் பெலிஸ்தேர்ல போய் சண்டை போடலாமா? நீ முசுக்கொட்டை செடி கீழே உட்காரு அப்படின்ற அந்த முசுக்கொட்டை சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கறவங்க கம்முன்னு உட்காரு, பதிவு. அல்லேலூயா. நாம் காவலில் தரித்திருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நம் ஜாமக்காரர்கள் நாம் பதிவு இருக்க வேண்டும். நம் யுத்த வீரர்கள் சிங்கத்தை போல கர்ஜிக்க வேண்டும். ஆனா பதிவு இருக்கணும். ரபதனா சந்த ரபலா ஷேகலபா. வெயிட் ஃபார் த எக்ஸாக்ட் டைம். சத்ருவ கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல அடிக்கணும். ஆமென், ஆமென். தாவீத கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல அடிக்கிறான். சாரி, தாவீது கோலியாத்த. அல்லேலூயா. கோலியாத் 40 நாள் கத்திட்டு போறாரு. 40 நாள் எவனும் சண்டை போறது இல்ல. தாவீது கரெக்டா அவங்க தகப்பனுக்கு செவி கொடுத்து 40வது நாள் ஏலா பள்ளத்தாக்குக்கு வருகிறான். இந்த பாளையத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கான், விசாரிச்சுக்கிட்டே இருக்கான். கர்த்தருடைய புல் இன்னும் வரல. உடனே சவுல் கிட்ட போறான். போயிட்டு சொல்றான், நான் சிங்கத்தை ஜெயிச்சவன், கரடியை ஜெயிச்சவன், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தீனிய மாத்திரம் என்ன அனுப்புங்க. எனக்கு உங்களுடைய எந்த ஷீல்டு வேணாம், உங்களுடைய எந்த யுத்த ஆர்மர் வேணாம். I have the armor of God. That is the word of God. Hallelujah. கூழாங்கல் என்பது தேவனுடைய வாக்கு தத்தம். ஆமென். ஸ்லிங், கவன் என்பது ஜபம். அல்லேலூயா. நீ ஜபத்துல தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து சுத்தும் போது, அல்லேலூயா, சத்ருவின் தலையை கர்த்தர் அடிப்பார். ரபாலா ஷாகாதா டபாலா. அவன் உன் முன்னே மல்லாக்கா விடுவான். சாரி, முல்லாக்கா இல்ல, முன்னாடி விழுவான். முகங்குப்புற விழுவான். அல்லேலூயா. அவன் அடிச்சா பின்னாடி தானப்பா விழுவான். இல்ல, கர்த்தர் உன்னை மண்டியிட பண்ணுவார். ரீ வந்தரா ஷகரகதடவா ரபலோ ஷடகடகதடகடகதலவா. கர்த்தருடைய கூழாங்கல்களை நீ தேடி கண்டடையணும். அதுக்கு ஹோலி ஸ்பிரிட் என்ற ஆற்றண்டையில நீ போய் கூழாங்கல்ல தேடணும், தேடி பெற்றுக்கொள்ளணும். ரபாதே அந்தரோ ஷக்கலபா ப்ராஃபட்டிக் வேர்ட் நீ கர்த்தருடைய சமூகத்துல போய் தேடி வாங்கணும். இன்னைக்கு சவுல் ராஜா கிட்ட போய் ஷீல்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, உலகத்தாங்கிட்ட போய் காசு கொடுப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. நோ, சிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட், சிட் இன் தி வேர்ட் ஆஃப் காட். அவன் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் நடப்பட்டு இருக்கிற கனி தரும் செடியை போல இருக்கிறான். அல்லேலூயா. நீர்க்கால்கள் ஓரமா கூழாங்கல் இருக்கும். தாவீதே, அந்த கூழாங்கல்ல போய் நீ பொறுக்கு. அல்லேலூயா. மன்னாவை போய் பொறுக்கு. அந்த மன்னாக்குள்ள கர்த்தர் உனக்கு ஜீவ விருட்சத்தை கொடுத்திருக்கிறாரு. தி பாரகதுடா சந்தரகடகடடபா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். ஆமென். மோசேவை நோக்கி ஒருவனும் 19வது வசனம், மோசேவை நோக்கி ஒருவனும் விடிய காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேவின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். இன்னைக்கு வசனத்தை பெற்றுக்கொள்றான், ஆனா செய்ய மாட்டான். அல்லேலூயா. பொறுக்கிறதுலாம் கரெக்டா பொறுக்கிறது, ஆனா சாப்பிடுறது கிடையாது. அல்லேலூயா. மன்னாவை போய் எடுக்கிற தீவிரம் அதை கீழ்ப்படுகிறதுலயும் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவனாயும் இருக்க வேண்டும். செய்யாதவன் எப்படி இருக்கானா, ஒரு மிரர்ல, ஒரு கண்ணாடியில தன் முகத்தை கண்டு அதுக்கப்புறம் அந்த சுபாவ சாயல அவன் மறந்து போகிறது போல இருக்கான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டும் அதை செய்யல. பெத்தேல்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வர 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி வாலிபனாய் இருக்கிறான். பெத்தேல்ல இருந்து யெரோபெயாம் என்கிற ராஜா. சாலமோனுக்கு அப்புறம் 10 கோத்திரங்கள் பிரிக்கப்படுகிறது. யெரோபெயாம் என்கிற ராஜா பெத்தேலிலும் இன்னொரு இடத்துல ஒரு கண்ணுக்குட்டியை செய்து விக்கிரக ஆராதனைக்கு ஈனமான ஆசாரியர்களை தெரிந்து கொள்கிறான். யெரோபெயாம் என்கிற ராஜா. இந்த ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லும்படிக்கு இவன் கிளம்பி வரான். பெத்தேலில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி இடத்துல ஆவியானவர் ஒரு மன்னாவை கொடுத்து அனுப்புறாரு. ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு கூழாங்கல்ல கொடுத்து அனுப்புறாரு. தம்பி, அங்க நீ எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த இடத்துல நீ எதையும் தின்றாத, குடிச்சிடாத. இங்க வந்துட்டு வீட்டுல சாப்பிடு. கிளியரா சொல்லிட்டாரா? ஒரு மூத்த தீர்க்கதரிசி இல்ல, கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு நீ சாப்பிடலாம் அப்படின்னு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட்டான் பாரு. அல்லேலூயா.
கர்த்தர் உடனே ஆவியானவர் பேசுறாரு, நான் புசிக்க கூடாதுன்ற இடத்துல நீ புசிச்சதுனால சிங்கத்தினால சாவ. அப்படியே சிங்கம் வந்து அடிச்சு அவன் சாவறான். அல்லேலூயா. என்னப்பா இவ்வளவு இவ்வளவு பயங்கரமா கொடூரமான தேவனா இருக்காரு தம்பி. வார்த்தையை பெற்று கொண்டு வர, வார்த்தையின்படி செய்யலையப்பா நீ. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய மண்ணா புழுத்து போயிருக்கு. நிறைய பேருடைய மண்ணா நாத்தம் அடிக்குது. இன்னைக்கு உன் வாழ்க்கைய நாறுது. தேவ வசனத்தை கேட்டோம், நீ செய்யல. You didn't, you have listened to the word of God. God has spoke to you prophetically. But you are not believing. You are not doing according to the word of God. Hallelujah. எத்தனையோ பேரை கர்த்தர், நீங்க நீங்க இப்பதான் டச் ஆயிருக்கீங்க கர்த்தர்னால, உடனே பிரேயர் மீட்டிங்க்கு வாங்க. நான் எவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கேன், வருந்தி கூப்பிட்டுருக்கேன். வரமாட்டான். அல்லேலூயா. வரமாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த வேலை இருக்கு பிரதர், அந்த வேலை இருக்கு பிரதர். தம்பி, உனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். ஒரு நாள் லீவ போட்டோ எதையோ போட்டோ தலை போற காரியமா இருந்தாலும் அதெல்லாம் போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து உட்காருவா. நீ ரட்சிப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுற கூடாதுப்பா. வாப்பா, வசனத்தை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுப்பான். வசனத்தை அனுப்புனா இவன் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து பிசாசினால் அடிபட்டு உதப்பட்டு எங்கேயே இருந்து வருவான். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவான். அப்பவே நீங்க சொன்னீங்க, நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், நான் பண்ணல. இப்போ 10 வருஷத்தை இழந்துட்டு இப்போ வந்து அழுது என்ன பிரயோஜனம்? ஏசா பத்தி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவன் மனம் திருந்தல் தேடியும் காணாதுன்னா. இருக்கும் போது பெற்றுக்கொள்ளியப்பா நீ. இருக்கும் போது சுத்த வேண்டியது. அல்லேலூயா. கூடாரத்திலே அப்பா கூடவே கடக்கிற. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை அப்பா பெற்றுக்கொள்ள. சுத்தணும் 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 சுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு எனக்கு கிடைக்கல மனம் திரும்பினா எப்படி கிடைக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நினைச்சிடும், எல்லாம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா மனம் திரும்பிட்டா மனம் திரும்பிடலாம், கர்த்தர் மனம் திரும்பல் கொடுத்துருவாரு. ஆஹா, நீ மனம் திரும்புதல் இல்ல, ஆவியானவர் உண்டி தள்ளினாதான் மனம் திரும்பலே வரும். Hallelujah. Repentance is the work of the Holy Spirit. It is not your own deed. நான் repent ஆகணும்னு நினைச்சா கூட repent ஆக முடியாது. Hallelujah. Holy Spirit need to make you to repent. He has to convict. Hallelujah. Hallelujah. ஆமென் சொல்லாமா? அதர் உங்களோடு பேசுகிறார். நீ தேவனுடைய வசனத்தை பொறுக்கிறதுல காண்பிக்கிற இன்ட்ரெஸ்ட சாப்பிடுறதுல காட்டு. Hallelujah. Utilize the word. Utilize your Bible. Hallelujah. இவ்வளோ மண்ணா கிடக்குது. இதெல்லாம் எத்தனை பேஜஸ் 100 இருக்கு உங்க வாழ்க்கையில. ஆமென். உங்க வாட்ஸ்அப் மெசேஜும் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் 100 ஏதாவது இருக்குதா? எல்லாம் அப் டு டேட்டா நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா இது 100 இருக்கே நிறைய வசனங்கள். ஆமென். அதெல்லாம் படிக்கவே மாட்டீங்களே. அல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர் புலம்பி பேசுகிறார், நான் பார்க்கிறேன். ஆமென். உன்னுடைய மண்ணாவை ஆமென் நீ பொறுக்கிறது மாத்திரமல்ல, அதை புசி. அது உனக்கு ஜீவனாயும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயும். வசனத்தை மாத்திரம் வாசிச்சு முடிக்கலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் குயிக்காடுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். சாரி ஃபார் த டிலே, பட் ஒரு 2 minutes முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, இப்படிதான் வரும் வார்த்தை. அல்லேலூயா. நான் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னோடு பேசுற வசனம் அந்த வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு எந்தூசியாசம் வரும். அல்லேலூயா. ஒரு கூஸ்பம்ஸ் வரும். அவர் என்னை பார்த்து என் மகனே என் மகளே, பெண்களை பார்த்து கூப்பிடுவார். அல்லேலூயா. என் மகளே, அவர் மண்ணாவை அனுப்புறாரு. அனுதினம் புதுசா வரும் வார்த்தை. அல்லேலூயா. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அல்லேலூயா. என் வசனத்திற்கு உன் செவியை சாய். அல்லேலூயா. ஆமென். என் வார்த்தை கவனிப்பா. கேட்கறது இல்லை, கவனி. அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்கு உன்னை சாய், உன் செவியை சாய்ச்சிரு. அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பிலீவ். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். ஆமென். 21. அவைகள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்ணு முன்னாடியே வச்சுக்கோ. அதை செய்யணும், அதை செய்யணும். காலைல சொல்லிட்டு இருக்காரு கர்த்தர், செய்யணும். அது எப்படி செய்யலாம்? அது செய்யணும். கண்ணு முன்னாடியே வை. ஆமென். அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்ள, மனசுலே வை. ஆமென். உன் இருதயத்திலே வை. அதை அப்படியே தொலைச்சிடாத. சத்ரு ஆகிய பறவை வந்து அது அந்த வசனத்தை எடுத்துட விட்டுறாத. அல்லேலூயா.
அவன் எடுக்கிறதுக்குள்ள நீ போய் அதிகாலையில போய் அதை பொறுக்கி எடு. அவன் அதை எடுத்து இருதயத்துல வெய். அல்லேலூயா. அவைகளை தேடி தானே கண்டுபிடிக்கணும். மண்ணா அப்படியே போயிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே எடுத்தா மண்ணா வரும். அல்லேலூயா. தேடு, அதை ஆராய்ஞ்சு பாரு. அல்லேலூயா. அப்பா கர்த்தர் பேசுறாரு, அதை எடு, அதை மட்டும் எடு. அல்லேலூயா. அதான் ரேமா வேர்டு. அவன் அந்த ஒயிட்டா இருக்கும், அவன் மண்ணு மத்தியில இருக்கும். அல்லேலூயா. அதை எடு. அல்லேலூயா. ஒரே உலகத்தின் சத்தத்தின் நடுவில் கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உனக்கு கேட்கும். ரீகா தூரானா சந்தரகலவா. அல்லேலூயா. அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு தேடி எடுக்க, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது எப்படி இருக்கான்? அவைகள் ஜீவனாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 4:22. அது ஜீவன். இட் இஸ் லைஃப். இட் கிவ்ஸ் இட்டர்னல் லைஃப். ஆமென். அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால தான் பிழைக்கிற. அந்த வார்த்தை தான் உன்னை பிழைப்பூட்டும். அந்த வார்த்தை தான் உன்னை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை தான் உன்னை மறுரூபப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஜீவனும். அடுத்து அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம். இன்னைக்கு வியாதியா இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் உடலுக்கெல்லாம் இந்த வார்த்தை ஆரோக்கியம். சொல்லுங்க, வாயை தந்து சொல்லுங்க, என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இந்த உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தைராய்டு பிரச்சனையில இருந்த என்ன இந்த வசனம் விடுதலை ஆக்கின. இந்த உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நான் எப்ப விசுவாசனம், எனக்குள்ள ஒரு ஆரோக்கியம் வந்துச்சு. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இந்த அற்புதம் செய்கிற வார்த்தை, இந்த ரட்சிப்புக்கு ஏற்றதற்கான வார்த்தை உனக்குள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுள்ள நதிகள் பிறக்கும். வாயின் தாறுமாறுகளுக்கு உன்னை விட்டு விலகி உதடுகளின் மாறுபாடுகளும் நீ தூரப்படுத்தும். கண்கள் நேராய் நோக்க கடவுது. அல்லேலூயா. நீ நடந்து போனோம்னா இந்த வார்த்தையெல்லாம் பொறுக்கி உன் இருதயத்துல வை, உன் கண்ணு முன்னாடி வை. அல்லேலூயா. அதை சாப்பிடு, அது ஜீவன், அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இப்போ நீ நேரா பாப்ப, ஓரக்கண்ணில் இச்சையான காரியங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். வனாந்தரத்துல தேவையில்லாத காரியங்களை முறுமுறுக்க மாட்டேன். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை தூக்கி பார், உன் வழியெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனம் கிளியரா சொல்லும், இந்த இடத்துக்கு நீ போவாத, அந்த இடத்துக்கு நீ போவாத, இப்படி நீ வழி விலகி போகாத, நேரா போ, செவ்வையா போ, நீ எல்லாவற்றிலும் நிலவரப்படும். வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த மன்னாவை பெற்றுக்கொள் மகனே, மகளே. தினந்தோறும் வானத்திலிருந்து வருகிற ஜீவ மன்னா. ரீபாரி கலோ தராகந்தோ அந்தொரு பலு சதர கடகதடவா தீபரியோ கருணமா சந்தரபடகதலவா. இந்த வார்த்தை பெற்றுக்கொள் மகனே. அனுதினமும் நான் வேத வசனங்களை படிப்பேன். கர்த்தர் பேசுற வரைக்கும் நான் படிக்கிறத நிறுத்த மாட்டேன். அவர் பேசணும். 10 வசனம் பேசணும், 1 வசனம் 2 வசனம் மூலமா என்கிட்ட பேசணும். எனக்குன்னு ஒரு மன்னாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது பனி நடுவுல இருந்து நான் தேடி எடுக்கணும். அது வனாந்தரத்துல போய் நான் பொறுக்கி எடுக்கணும். ரகட கதட புட கதடபா தீப ராக பவுலி அந்தரபட கதடபா ஷகரி பவுலி அந்தல பௌரா கந்தரபட கதடபட கதலபா. வான மண்டலங்கள் திறக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. அநேக பேருடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். என்னுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்காம செய்த காரியத்தினால் உன் வாழ்க்கை மாறினது மகனே. நீ உன்னுடைய வாழ்க்கையில இதை ஏன் கர்த்தாவே என் வாழ்க்கையில் அனுமதித்தீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கதை சொல்லுகிறார், அநேக வார்த்தைகளை உனக்கு நான் கொடுத்தேன். நீ அதை பெற்றுக்கொண்ட சில நேரங்கள்ல ஆனா அதை பொட்டரித்து போக பண்ணிட்டேன். அது நாற்றம் எடுக்க நீ பண்ணிட்ட. அதை நீ புசித்து அதன்படி நீ செய்யவில்லையே. தாவீதே, உனக்கு விரோதமாய் நிற்கிற கோலியாத்தின் தலையில் கூழாங்கலை அடிக்கத்தக்கதாக நீ ஆற்றண்டையில் போய் கூழாங்கலை பொறுக்க வேண்டும். தேவ சமூகம் என்பது தேவனுடைய வசனத்தை, வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். அந்த இடம் ஒரு பண்டக சாலை. அந்த இடம் இட் இஸ் a training ground. தடூரி கதோடு அந்தரபலு சதரபடா அரகடகது நிமந்தேலே கரகடகதலபா. அது ஒரு பயிற்சி கூடம். என் கைகளை போருக்கும் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொல்லுகிறான். இந்த முசுக்கொட்டை சத்தத்திற்கு
உனக்காய் காத்திரு மகனே. இதோ நீ யுத்த நாளில் நீ முதுகை காட்டாமல் யுத்தத்தை ஜெயிப்பாய். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணின் இமைகள் வலது புறமாவது இடது புறமாவது சாயனை விட்டாதே. உன் கால்கள் நிலவரப்பட்டு இருக்கும். ரெக்கிலே குருபலு ஷதரபடா அந்த ரபடகதடபா. மறுதலிக்க போகிற பேதுருவை சந்தித்த தேவன் இதோ உன்னையும் சந்திக்கிற. நீ அநேக இடத்துல இயேசு மறுதலித்திருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இதோ மறுபடியும் சந்தித்தேன். நீ மீன் பிடிக்க உலகத்துக்கு போவாத. நான் உன்னை என்னுடைய ஆலயத்துல தூணா மாத்துகிறதற்கு உன்னை அழைச்சிருக்கேன். என்னிடத்தில் கறி நெருப்பும் என்னிடத்தில் பொரித்த மீனும் இருக்கிறது. மறுபடியும் பழைய உலகத்திற்கே நீ ஓடாத என்று ஆவியான சொல்லுகிறார். ரக்ஹலா ஷரபே அதரபலோ ஷண்டகடகடகதலவா. ஏழைமை விட்டு வெளியவான்னு சொன்ன கர்த்தர் உன்னை சீனாய் மலையின் அனுபவத்திற்குள் கொண்டு போக அழைக்கிறார். அதை பெற்றுக்கொள் மகனே மகளே. அதை பெற்றுக்கொள். அனுதின மன்னாவை பெற்றுக்கொள். 40 நாள் மோசே நீ சீனாய் மலையில உட்கார்ந்து பெற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொள்ளணும். ரீகாதாடா ஷத்தாரகதடகதடகதடகதலவா. இந்த சத்தத்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்க செருகணும் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.